மத்தி ஃபிஷ் ஃப்ரை தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி ஃபிஷ் ஃப்ரை தான். எப்படி ஈஸியான வகையில் நம்ம மத்தி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் கூட இருங்க, நீங்கள் என் கூட சமைங்க. இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எப்படி ஈஸியான வகையில் மத்தி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் கட் பண்ணி க்ளீன் பண்ண மத்தி 1 kg எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம மசாலாவெல்லாம் போடும்போது உள்ளே நல்லா மசாலா இறங்கும். அதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில்லி பவுடர், மிளகு பொடி, சால்ட், மஞ்சள் பொடி. நான் அது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு, மேரினேட்டுன்னா அந்த எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் எப்போவுமே வாட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவேன். சில்லி பவுடர் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்மியாக காரம் சாப்பிட்றதா இருந்தால் 2 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் மிளகு பொடியும் எடுத்துக்கோங்க. சால்ட்டு, மஞ்சள் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாமே சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நான் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு அதில் இதில் நான் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நான் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நான் இன்னொரு பெரிய பவுலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே போட்டு தான் எடுத்து மாற்றி வைக்கணும். இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷில் இந்த மசாலாவெல்லாம் இறங்கி நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்ச நேரம் மாற்றி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி 15 to 20 மினிட்ஸ். நான் ஒரு பேன் எடுத்துட்டேன். நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறையாவும் ஊற்றக்கூடாது. இது ஒரு 5 to 6 ஸ்பூன் இருக்கும். நம்மளோட ஆயில் எப்படி சூடாயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஸ்பூனில் அதுக்குள்ளே போட்டு பாருங்கள். அப்போ இந்த சவுண்டோடு உங்களுக்கு அது மேலே வந்துடும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம். நான் மூடி வச்சிடுறேன். ஏன்னா மூடி வைக்கிறதுல என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு கிச்சன்லேயோ இல்லை நம்ம ரூம்லேயோ இல்லை யாராவது விசிட்டர்ஸ் யாராவது வந்திருக்காங்கனாலும் அந்த ஸ்மெல்லு அதோடு போயிடும். ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸாஸ்டர் போட்டிருக்கோம். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஆனால் பார்த்துக்கோங்க, கீழே வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த வெடிக்கிற சவுண்டில் நீங்கள் திருப்பி போட்டுக்கணும். ஜென்டலாக தான் நீங்கள் பண்ணணும்.
அடைச்சி வச்சுக்கோங்க. இப்போவும் அதே தான், 3 to 4 மினிட்ஸில் அந்த சவுண்டு வரும் வெடிக்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் அதை வச்சுட்டு எங்கேயுமே போயிடாதீங்க, அது பக்கத்திலே இருங்க. வேறு ஏதாவது ஒர்க்கு கூட பண்ணுங்கள், ஆனால் பக்கத்தில் இருங்க. ஆனால் இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, தீயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு 1 kg மத்தி வாங்கிட்டீங்கன்னா அது மொத்தமாக எடுத்து போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா ஃபிஷ்ஷு வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது, ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தான் கிடைக்கும். நம்மளோட மத்தி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அப்போது ஈஸியான முறையில் நம்ம மத்தி ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா இப்போது எப்படி இருக்குது அதோட டேஸ்ட்டுன்னு? தண்டரேங் தண்டரேங். எனக்கு முள்ளோட சாப்பிட்றது தான் பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி சாப்பிட்றேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட் வரும். அதனால மட்டும்தான் நான் இப்படி இந்த மீன் வந்து முள்ளோட சாப்பிட்றேன். ஆனால் முள் பார்த்து சாப்பிடுங்க, ஓகே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அதோட டேஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.